இன்றைக்கி சிக்கன் கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். 4 முட்டை, எலுமிச்சம்பழம் ஒரு கொஞ்சம் போதும் 1/4 கிலோ சிக்கனுக்கு. அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணது, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்தால் போதும், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சிக்கனில் இந்த லெமன் ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி அதை ஒரு சைட் மாற்றி வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நம்ம மைதா மாவு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை இந்த எக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணங்கியிருக்கு. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க. இப்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட வேக வச்சு சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன் நான். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நான் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாக இருக்குது. அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கோட பாதி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ நம்மளோட இந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் சிக்கனும் எக்கும் எல்லாம் ஒட்டுக்காவே சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு லேயர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் இப்படியே ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் மீதி இருக்கிற நம்மளோட எக்கோட இந்த மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நல்லா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பூனில் ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போது நம்மளோட சிக்கன் கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைட்லலாம் இப்போ பாருங்கள் அதுவாகவே விட்டு வருது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எங்கேயுமே கறியெல்லாம் பிடிக்கவே இல்லை. நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது நம்மளோட சிக்கன் கேக் எப்படி இருக்குன்னு என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் என் பையனும் சாப்பிட்றோம் பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா
சண்டே ஸ்பெஷல்